நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. 50 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் ஒரு பிளாட் கேட்டு தன்னை துன்புறுத்துவதாக மாயாவதியின் மருமகள் புகார் அளித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநில முன்னாள் முதல்வரும் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவருமான மாயாவதியின் அண்ணன் மகள் ஆலிஸ். இவருக்கு கடந்த 2023 நவம்பரில் விஷால் சிங் என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு பிறகு அவரது கணவர் மாமனார் ஸ்ரீபால் சிங், மாமியார் புஷ்பா தேவி, மைத்துனர் புபேந்திரா உள்ளிட்டோர் காசியாபாத்தில் ஒரு பிளாட் மற்றும் 50 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு பல மாதங்களாக துன்புறுத்தி வந்திருக்கின்றனர். ஆலிஸின் அத்தை மாயாவதி பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவராக இருப்பதால் அவரிடம் நிறைய பணம் இருப்பதாகவும், எனவே அவரால் வரதட்சணையை எளிதாக தர முடியும் என கூறிய கணவர் குடும்பத்தினர் அப்படி தர மறுத்தால் கொலை செய்து விடுவோம் எனவும் ஆலிஸை மிரட்டியிருக்கின்றனர். ஆலிஸின் கணவர் விஷால் திருமணத்திற்கு முன்பு உடல் வளர்ச்சிக்காக ஸ்டீராய்டு ஊசிகள் அதிகமாக பயன்படுத்தியதால் அவருக்கு ஆண்மை குறைவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இது பற்றி ஏற்கனவே மாமியாருக்கு தெரிந்திருந்தும் ஆலிஸிடமோ அல்லது அவரது குடும்பத்தினரிடமோ சொல்லாமல் மறைத்து விட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் இது குறித்து தனது மாமியார் மற்றும் மைத்துனரிடம் ஆலிஸ் கேள்வி எழுப்பிய போது அவர்கள் ஆலிஸை கடுமையாக மிரட்டி கணவரின் மூத்த சகோதரரான பூபேந்திரா மூலம் குழந்தை பெற்று தருமாறு அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆலிஸின் மாமியார் ஹபூர் நகராட்சியின் தலைவராக இருக்கிறார். பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர். எனவே அரசியல் செல்வாக்கு காரணமாக ஆரம்பத்தில் ஆலிஸ் காவல் நிலையத்தில் அளித்த புகார்கள் மீது எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. இதைத் தொடர்ந்து கடந்த பிப்ரவரி 17 ஆலிஸின் மாமனார் மற்றும் மைத்துனர் ஆலிஸை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக தெரிகிறது. அதைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆலிஸ் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அதன்பின் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் ஹாபூர் நகர காவல் நிலையத்தில் ஆலிஸின் கணவர் விஷால், மாமனார் ஸ்ரீபால் சிங், மாமியார் புஷ்பா தேவி, அவரது மைத்துனர் பூபேந்திரா உள்ளிட்ட 7 பேர் மீதும் தற்போது வரதட்சணை கேட்டு துன்புறுத்தல், பாலியல் துன்புறுத்தல் மற்றும் கொலை மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சரும் தேசிய தலைவருமான மாயாவதியின் இரத்த சொந்தத்திற்கே இப்படி ஒரு வரதட்சணை கொடுமை நடைபெற்று அதற்கு புகார் கொடுக்க ஒரு நீண்ட சட்ட போராட்டம் நடத்தப்பட்டிருப்பது பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.